Hi friends, welcome back to my channel Drama Lover Shifa. இன்னைக்கு ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சீரிஸ் பேர் தான் டைப். BL வேர்ல்டில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேரோட ஃபேவரட், எனக்கும் ஃபேவரட் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கான். அவனை பற்றி சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, இதுதான் அவன் காலேஜோட ஃபஸ்ட் இயர். அவங்க அப்பா வந்து அவனை ஹாஸ்டலில் இருக்க சொல்லியிருக்காரு. ஹாஸ்டலில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு நல்ல ரூம்மேட் கூட கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ரூம்மேட்டை காட்டுறாங்க. ரூம்மேட்டை நல்லா குட் லுக்கிங்காக நல்லா தான் இருக்கான், எனக்கு எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் வந்து அந்த கேபின் ரூமில் நிற்கிறான். அப்போ பின்னாடி வந்து அவன் ஃப்ரெண்டு ஓடி வரான். ஃப்ரெண்டோட பேர் வந்து டெக்னோ, இவனுடைய பேர் வந்து டைப். ஓகேவா? அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய ரூம்மேட் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு கேவாமா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் ஷாக் ஆகி, என்ன சொன்ன, கேவா, ஐ ஹேட் கேஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் டைப் ரூமில் உட்காந்துருக்கான். அப்போ அவனோட ரூம்மேட் பேர் தான் வந்து தான். ஓகேவா? தான் வரான். வந்த உடனே நீ ஒரு கேவா அப்படின்னு கேட்குறான். தான் வந்து ஷாக் ஆகிறான். எதுக்கு, இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அதை விட இவ எதுக்கு இப்படி கேட்குறான் அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ நீ உடனே இந்த ரூமை விட்டு வெளியில் போகணும், ஏன்னா எனக்கு கேனா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் சொல்கிறான், உனக்கு பிடிக்கலன்னா நீ தான் இந்த இடத்த விட்டு போகணும், நான் போக முடியாது. என்னை பார்த்தா உனக்கு என்ன அருவருப்பாக இருக்குது, நான் உன்னை ஏதாச்சும் பண்ணனா, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாரு, என்னாலலாம் எங்கேயும் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நீ இந்த ரூம் விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு டைப் சொல்கிறான். அதுக்கு தான் சொல்கிறான், இது உன்னுடைய ப்ராப்ளம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை உன் கூட இருக்கிறதுல, உனக்கு தானே ப்ராப்ளம். நீ இப்படி இருந்தால் சொசைட்டியில் நீ எப்படி இருப்ப? ஸோ இப்போ உனக்கு தானே பிரச்சனை, நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, நீ இருக்கணும்னா இந்த ரூமில் தான் இருந்தாகணும், 1 இயருக்கு நீ இந்த கே ஃப்ரெண்டு கூட தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் கோவமாக சொல்கிறான். அப்புறம் டைப் கீழே போய் அந்த ரூம்மேட் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லி அந்த கீழே இருக்கிறவங்ககிட்ட, அந்த வார்டன் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்கிறான். அந்த லேடி வந்து, இப்போ எப்படி ரூம் சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாருக்கும் ரூம் கிடச்சிச்சு, இப்போ வேறு ரூமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் மறுபடியும் ப்ளீஸ் ஆன்ட்டி எப்படியா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது ஆன்ட்டியா, என் அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறா. இல்லைன்னா உன் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒரு ரூம்மேட்டை கூட்டிகிட்டு வா, அவங்களும் உன் கூட ரூம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நான் வேணால் சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே தேங்க்யூ ஆன்ட்டி அப்படின்ட்டு வந்துடுறான் மறுபடியும். இப்போ டைப் வந்து டெக்னோ கால் பண்ணுறான், அதாவது நோ கால் பண்ணுறான். வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் ரூம் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த டாமில் இருக்க ஒவ்வொரு ரூமாக போகிறாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஆளுங்க இருக்காங்க. எல்லாரும் வந்து டைப் வந்து ரொம்ப கோவம். ஸோ டைப்போட ஃபேஸை பார்த்துட்டு எல்லாருமே நோன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து நல்ல ரூம்மேட்ஸ் கிடச்சிட்டாங்க, எல்லோரும் ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் இவங்க ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமில் ஒருத்தர் வந்து கொரியன் மாதிரி ஹேர் கட்டிங் வச்சுட்டு கொரியன் பாட்டே பாடிக்கிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு வந்து கதவை திறப்பான். என் கூட ரூம் சேஞ்ச் பண்ணிக்கிறியா அப்படின்னு வந்து டைப் கேட்குறான். இல்லை, என் ரூம்மேட்டே கொஞ்சம் பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ டைப் கூட யாரும் ரூம் சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இல்லை. ஸோ டைப் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு போயிடுறான். அன்றைக்கி நைட்டு மறுபடியும் டைப் வந்து தானை பார்க்குறான். தான்கிட்ட பக்கத்தில் வந்து நின்று அவன்கிட்ட பேசுகிறான். எனக்கு தெரியாது, நீ இந்த ரூமை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும், என்னாலலாம் கே கூட இருக்க முடியாது அப்படின்னு நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான். பட் தான் காதில் ஹெட்ஃபோன் வச்சுருக்கான். அவனோட ஹெட்ஃபோனை பிடுங்கி, நான் சொல்கிறது கேட்கலையா, நீ இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும், இந்த ரூமை விட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்ஃபோனை வச்சு தான் மேலே இப்படி ஒரு அடி அடிப்பான். தான் கோவம் வந்து அவனை பிடிச்சி செவுத்துல தள்ளி பேசுவான். ஏன், நான் இங்கே இருக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். ஏன்னா நீ ஒரு கே, நீ மட்டும் கேவாக இல்லாமல் உன் கூட இருக்கவங்களையும் நீ கெடுத்துருவ, அதான் சொன்னேன். ஓ, என் கூட இருக்கவங்க நான் கெடுத்துருவேனா, அப்போ நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நான் உன்னையே கேவாக மாற்றி உன்னை என் கூட வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வரான். இவன் கத்துறான். அப்போ டக்குன்னு பார்த்தா பெட்லேருந்து கீழே விழுறான். இப்போ நடந்தது எல்லாமே கனவு. தார்னு இவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, இன்னும் நீ என்ன குழந்தையா, பெட்லேருந்து கீழே விழ, சரி நான் என் கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன், பை ரூமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ரூம்மேட்டை தான் செல்லமாக ரூமின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அவன் கிளாஸில் உட்காந்துருக்கான். தானோடைய ஃப்ரெண்டு பேர் வந்து, ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, எனக்கு மறந்துருச்சு. ஸோ அவன் தான்கிட்ட கேட்குறான், என்னாச்சு, நீ ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறியே அப்படின்னு. தான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அப்போ அவனே பேசுகிறான். ஆக்சுவலாக இவங்களும் வந்து, தாரன் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட், அவன் வந்து பாரில் வந்து ப்ளே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளே பண்ணுவான்.
அப்போ தானோட ஃப்ரெண்டு சொல்கிறான், எனக்கு கூட ஒரு கிட்டாரிஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் என்னமோ பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் திரும்பி யாரோ ஒரு பையனை பார்க்குறான். அந்த பையனை தானே முறைக்கிற மாதிரி பார்க்குறான். பட் அவ்வளோதான், அந்த சீன் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு சீனில் டைப்பும் அவனோட ஃப்ரெண்டும் நோவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நோ சொல்கிறான், நான் எதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னணும், அவன் ஒரு கேன்னு, நீ ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ணுற, அவன் கேயாக இருந்தால் இருந்துட்டு போட்டும், அவன் ஒன்றை எதுவும் சொல்லலைல்ல, அவன் என்ன உன்னை ரேப் பண்ணானா என்ன, அவன் கேவாக இருக்கிறதால அவன் தப்பானவன் ஆகிட மாட்டான், அவன் ரேப் பண்ணுறது மர்டர் பண்ணுறது அந்த மாதிரி கெட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ டைப் ஒரு கொஷின் கேட்குறான் அவனை, இப்போ நீ ஒரு ரூம்மேட் கெட்டவன்னா அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்னென்னமோ சொல்கிறான். அதாவது நீ லேட்டாக வரும்போது அவன் மியூசிக்கை லவுடாக வச்சு கேட்பான், இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உன் ரூமில் வச்சு பார்ட்டி பண்ணால் அவன் ஒரு கெட்ட ரூம்மேட் தானே அப்படின்னு சொல்கிறான். கரெக்டான ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவெல்லாம் நோட் பண்ணிக்கிறான். இவன் எதுக்கு இந்த ஐடியாவில் நோட் பண்ணுறான் அப்படின்னு திங்க் பண்ணுறான். அதே நேரத்தில் நான் சொன்னது தான் தப்பு போல், நான் கேன்னு சொல்லியிருக்க கூடாது, ஏன்னா வந்த புதுசில் இவங்க 2 பேரும் எவ்வளோ நல்லா இருந்தாங்க அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்குறான். அப்போ 3 வீக்ஸ் முன்னாடி தான் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 பேரும் ரூமில் நார்மலாக மீட் பண்ணுறாங்க. அவன் தாரன் சொல்கிறான், என்னுடைய ஸ்நாக்ஸ் வேணால் நீ எடுத்துக்கோ, நம்ம 2 பேரும் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு அப்படின்னு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி 2 பேரும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 3 வீக்ஸ் லேட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. டைப் என்ன பண்ணுறான், தானோட எல்லா பொருளையும் கீழே போட்டு உடைக்கிறான், போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறான், ரூமையே நாஸ்தி பண்ணி வச்சிடறான், தானுடைய பெட்டு ஃபுல்லாக ஸ்நாக்ஸை கொட்டி வச்சுட்டு அந்த பாக்ஸ்ல எல்லாம் வெளியில் போ அப்படின்னு எழுதி வச்சிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் தான் ரூமுக்கு வரான். ரூமுக்கு பார்த்த உடனே அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்ன பண்ணி வச்சிருக்க, நீ இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறியா, சரி இந்த கேமை நீ தானே ஸ்டார்ட் பண்ண, நான் விட மாட்டேன், த கேம் இஸ் ஆன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்போ நைட் ஆகுது. டைப் ரூமுக்கு வரான். பார்த்தா அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. டைப்போடைய திங்ஸை தான் மறுபடியும் அதே மாதிரி போட்டு உடைச்சிருப்பான். அவன் நடந்து வரும்போது கீழே ஏதோ ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த டியூப்பில் டைப் கால் வச்சிருவான். அதை குனிஞ்சு தான் எடுப்பான். எடுத்துட்டு இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு தான் டைப்கிட்ட கேட்குறான். டைப் அதை பார்த்துட்டு இது எனக்கு தெரியலன்றான். இதுதான் லூப்ரிகன் ஜெல்லு, இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு அவன் கையில் கொடுப்பான். சி எனக்கு ஒன்று இது வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுறான். அப்புறம் மறுபடியும் அவன் கையை பிடிச்சி அவன் கையில் ஒரு காண்டமும் ஒரு பேப்பரில் நான் இந்த ரூமை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு எழுதி அவன் கையில் கொடுத்துட்டு, இந்த கேமை நீ தானே ஸ்டார்ட் பண்ண, பாரு என்ன நடக்குதுன்னு, நான் போக மாட்டேன், நீ வேணா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஈவினிங் என்ன பண்ணுறான், டைப் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு எல்லோரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வரான். தான் வந்தோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஐயோ அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான், நான் கிளம்பலாம், நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டைப் இல்லை இருங்க, என் ஃப்ரெண்டு என் ரூம்மேட் தான் நல்லா வந்தான், அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு வேணும்னு தானை கடுப்பேற்றுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. டைப்போடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பிளான் தெரியாது, வெறும் டைப்புக்கு நோக்கு மட்டும்தான் தெரியும். தான் நானும் அவன் கூட ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்குறான். உடனே டைப்போடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸில் கண்டிப்பாக அதுக்குள்ள ஒரு கேபாப் சாங்குடைய ஃபேன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கூட இன்னொரு பையன் இருப்பான்ல, அந்த பையனோட பக்கத்து ரூமில் தான் தானும் டைப்பும் இருக்காங்க. அந்த பையன் கீழே போய் அந்த ஆன்டி கிட்ட, எனக்கு இந்த பக்கத்து ரூமில் இருக்க தானும் டைப் பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க, அவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக தானும் டைப்பும் வெளியில் வந்தாங்களா, அவங்க போவாங்க, பார்த்தீங்களா அவங்க இப்பயும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆன்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ டைப் முன்னாடி போகிறான், தான் பின்னாடி இருந்து அவனை கூப்பிடுறான். டைப் நில்லு அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க மாதிரி பிளான்லாம் போட்டு என்னை வெளியில் அனுப்ப பார்க்குறியே, உனக்கு என்ன தான் பிரச்சனை, நான் கேவாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு அவன் ரொம்ப பாவமாக தான் பேசுகிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், எப்பயுமே கேங்கெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், உன் கூட இருக்கவங்களையும் சேர்த்து நீ கெடுத்துருவ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு டைப் தான் அவன் பக்கத்தில் அப்படியா, நான் உன்னையே வேணா கெடுத்து காட்டவா அப்படின்னு சொல்லி பக்கத்துல கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ண உடனே டைப் கோவப்பட்டு அவனை அடிக்க வருவான். அவன் 2 கையும் பிடிச்சிட்டு, என் பக்கத்தில் வராத, வந்தினா என்னோட கே வைரஸ் ஒன்னையும் தாக்கிட போகுது அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். அப்போ அந்த ஆன்டி இவங்க 2 பேரும் சண்டையை இது பண்ணி விட்டுறாங்க, தடுத்து விட்டுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே டைப் என்ன பிளான் பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூமுக்கு கூட்டிகிட்டு லேப்டாப்பில் அந்த பான் ஃபிலிம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் உள்ளே வரான். தான் வந்த உடனே டைப்போடைய ஃப்ரெண்ட்ஸு தானை கூப்பிடுறாங்க, நீ வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே
டைப் சொல்கிறான் அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு சொன்னேன், ஏன்னா அவன் கே அப்படின்னு சொல்ல வரான், பட் சொல்ல மாட்டான், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குவான். அதில் டைப்போடைய ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னடா இந்த வீடியோ மொக்கையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் சொல்கிறான், நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி அவன் பென்ட்ரைவ் போட்டு ஏதோ வீடியோ போடுவான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டைப் வந்து தானை மெதுவாக இழுத்துட்டு போய் நீ என்ன பையா அப்படின்னு கேட்பான். பையனா அவங்களுக்கு கேர்ள்ஸையும் பிடிக்கும் பாய்ஸையும் பிடிக்கும் அப்படின்னு கேட்பான். இல்லை நான் பையெல்லாம் கிடையாது, எனக்கு கேர்ள்ஸே பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவான். அப்புறம் எப்படி நீ இந்த வீடியோ வச்சுருக்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வீடியோ மேலே இல்லை, வீடியோ பார்க்குறவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு டைப்பையே பார்ப்பான். இவங்க 2 பேர் பேசுகிற சத்தத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுப்பாகி டேய் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வெளியிலேருந்து வந்தாங்களே அவங்க போயிடுறாங்க. இப்போ ரூமில் தானும் டைப்பும் நோ மட்டும் இருக்காங்க. டைப் என்ன பண்ணுறா, நல்லா குடிச்சிட்டு இருந்ததால் தெரியாமல் தானுடைய பெட்டில் போய் தூங்கிடுறான். நோ பக்கத்தில் இருக்கான்ல, நோ வந்து அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறான். எந்திரிடா, நீ யார் பெட்டில் படுத்துருக்க தெரியுமா, தானுடைய பெட்டில், உன்னை எந்திரிச்சா கலையெல்லாம் அவ்வளோதான், எந்திரி எந்திரி அப்படின்னு எழுப்புறான். ஆனால் டைப் வந்து எந்திரிக்கவே மாட்டான். அப்போ தான் வந்து டெக்னோ பக்கத்தில் உட்காந்து கேட்குறான், உனக்கு எங்களை பற்றின விஷயம் தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான். தெரியும், நான் கேன்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம் தெரியும், வேற என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து நோவை கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், டைப் வந்து சின்ன வயசுலேருந்தே கேன்னா பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு வந்து கேஸை பார்த்தாலே ஏதோ அலர்ஜி மாதிரி, அவங்கள சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். டைப் கெட்டவன் கிடையாது, அவன் மனசால் கெட்டவன் கிடையாது, பட் அவனுக்கு ஜஸ்ட் கேஸ்னால் பிடிக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒன்று பண்ணுறியா, நீயாச்சும் இந்த ரூமை விட்டு போயிட அப்படின்னு வந்து நோ வந்து தானே கேட்குறான். தான் வந்து ஏன் நான் எந்த தப்பும் பண்ணலை, என் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் நான் போவேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நோ மறுபடியும் டைப்பை எழுப்புறான். டைப் எந்திரிக்கவே மாட்டான். அதுக்கு தான் சொல்கிறான், நீ போ நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறான். அதுக்கு நோ உடனே ஷாக் ஆகி, நீ என்ன பண்ண போகிற, அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் சொல்கிறான், அவன் ஃபுல்லாக குடிச்சிருக்கான், நான் குடிச்சிருக்கவங்களாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு டெக்னோ எந்திரிப்பான். இருந்தாலும் டெக்னோக்கு டவுட் ஆகும், சரி அப்படி ஏதாச்சும் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணிடாத, ஏன்னா அவன் உடம்புல ஹிக்கீஸ் வந்துருச்சுன்னா காலையில் எல்லோரும் பார்த்து அவனை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் நைட் ஆகுது. டைப் வந்து தானோட பெட்டில் படுத்திருக்கான். தான் வந்து டைப் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, எனக்கு ஏன் தெரியல, எனக்கு ஏன் உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல, நீ தூங்கும்போது அப்படியே குழந்த மாதிரி இருக்க, ஆனால் எந்திரிச்சின்னா ரொம்ப மோசமாக நடந்துக்கிற, இந்த பிரச்சனை நீ தான் ஸ்டார்ட் பண்ண, ஆனால் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனுடைய ஷர்ட்டை கட்டுறான், கிஸ் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான். காலையில் நீ தூங்கி எழுந்திரிச்சு என்னை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு டைம் மறுபடியும் அவனுக்கு லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் ரூமி அப்படின்னு சொல்கிறான். அதோட எபிசோட் 1 முடியுது. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.